அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்த 15 நாட்களில் நடக்கவிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, அந்த பாதகமான பலனிலிருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மிதுனம் ராசி அப்படிங்கிறது புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. உங்களுக்கு இந்த ராசிக்குரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தா நாராயணன். அது மட்டும் இல்லாமல் இந்த மிதுனம் ராசியில் புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் ஸ்ரீ நாராயண பகவானுக்கு போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நாராயணின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். வாழ்க்கையில் சிலர் அவங்களோட இலக்கை அடையிறதுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் அவங்க செய்ய நினைக்கிறதையும் அவங்க விரும்புகிறதையும் அடையிறதுக்காக எந்த சிரமத்தையுமே எதிர்கொள்ள தயாராக இருப்பாங்க. சவால்களை கண்டு அஞ்சாதவங்களாக கருதப்படும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அமையவிருக்கும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். மிதுனம் அப்படின்னு சொன்னாவே இவங்களோட ராசி அடையாளத்தை போலத்தான் 2 வகையான குணங்கள் கொண்டு நீங்கள் காணப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தில் 2 நிலைப்பாடுமே உங்ககிட்ட வரும். ஆனாலும் ரொம்பவும் விவேகமாக எந்த ஒரு விஷயத்தையுமே சிந்தனை செய்வீங்க. அனுபவசாலிகளாகவும் திகழ்வீங்க. நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறதுலையே ரொம்பவும் திறமை வாய்ந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வரக்கூடிய தன்னம்பிக்கையும் கட்டுப்பாடும் தாங்க. ஏன்னா உங்ககிட்ட பேச்சில் பல நேரம் இனிமையாக இருந்தாலுமே சில நேரத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடிய ஒரு குணம் உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே மனதுக்குள்ளே மறைச்சி வச்சு பேசுகிறது பிடிக்கவே பிடிக்காது. யாராக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய தவறை இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய ஒரு இயல்பு உங்ககிட்ட சாதாரணமாக இருக்கும். இதனாலே நிறைய பேர் உங்களை வெறுக்கவும் செஞ்சுருப்பாங்க. ஒரு சிலர் இந்த விஷயம் பிடிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட. இருந்தாலுமே மற்றவங்களோட சொல்லுக்கு செவி சாய்க்க மாட்டீங்க. அதனால இவங்க ரொம்பவும் கோபக்காரங்க, யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. எது சரி அப்படின்னு தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. சின்னவங்களோ பெரியவங்களோ இந்த வித்தியாசம் பார்க்காம அனைவருக்குமே ஒரே மாதிரி மரியாதை தரக்கூடியவங்களா இருப்பீங்க. நீங்கள் ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமுமே உங்களோட எந்த ஒரு செயல்லையும் இருக்காது. இதனாலேயே சுற்றி இருக்கிற அனைவருக்குமே நீங்கள் ஒரு பிடிக்கக்கூடிய நபராக விளங்குவீங்க. இவ்வளவு நிறைய சிறப்பான குணம் படைத்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது உங்களோட வார்த்தைகளில் கவனத்தை கையாளுங்க. எடுத்தமோ கௌத்தமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையிலையுமே ஈடுபடாதீங்க. முன்னெச்சரிக்கை கவனம் இது ரொம்பவும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுது. ஏன்னா அப்படியே கண்மூடித்தனமாக யார் ஒருத்தரையும் நம்புறதுமே தப்பு தான். ஆனால் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் ரொம்பவும் சிறப்பான யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா சூரியனும் உங்களோட ராசி அதிபதியும் இணையறதன் மூலம் 2 டிகிரி படிக்கும் வாய்ப்புகளுமே அமையும். எழுதுகின்ற படிக்கின்ற எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சூரியனும் புதனும் 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டே 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தன பாக்கியம் கூடி வரும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுமே அனைத்து விஷயங்கள்லையுமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்க. வெளிச்சமான வாழ்க்கை உண்டாகும். இறைவனின் பரிபூரண அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். 2ஆம் இடம் அப்படிங்கிறது சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பையும் மரியாதையும் உண்டாக்கி கொடுக்கக்கூடியது. ராசியில் செவ்வாய் இருக்கும் பொழுதும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு அவரது குடும்பத்தில் தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் அவ்வப்போது வீண் வாக்குவாதம் வரக்கூடும் வாய்ப்பு இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனத்தை நீங்கள் பின்பற்றணும். உங்களோட தாயின் உடல் நலத்தில் அவ்வப்போது ஏதாவது குறைபாடுகள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் இருந்த வீட்டில் இருந்து புது வீடுக்கு போகிறது அல்லது இயந்திரங்கள் பழுதாகிறது அந்த மாதிரியான சின்ன சின்ன செலவுகள் அவ்வப்போது ஏற்பட்டுக்கிட்டு தாங்க இருக்கும். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால உணர்ச்சி வசப்படாமலும் கோபப்படாமலும் எந்த இடத்துல உங்களோட காரியத்தை எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் முனைப்பாக இருந்தால் நல்லதாக இருக்கும். 7ஆம் இடத்துக்கான அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனாலையும் புதிய தொழில் தொடங்கிறது, கூட்டாளிகளோட இணைஞ்சு தொழில் செய்கிறது, பகலெல்லாம் கடினமாக உழைச்சிட்டு
கொஞ்சம் எப்படி சொன்னால் உழைக்கின்ற இடத்துல எல்லாமே உங்களை பழி வாங்குறாங்களா அப்படிங்கிற எண்ணமும் தோணும். இவ்வளோ உழைப்பு போடுறோம், அதற்கான மரியாதை கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க. ஏன்னா உங்களோட சிறப்பான செயல்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடை கடைபிடிச்சா நல்லது. உடன்பிறப்புகள், அது மட்டும் இல்லாமல் தெரிஞ்சவங்க, நீண்ட நாட்களாக பழகியவங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசு துறை, கார்ப்பரேட் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலத்தில் கொஞ்சம் சிறப்பான அம்சங்கள் காணப்படும். அதே சமயத்தில் நெருப்பு சம்பந்தமான தொழில், பெட்ரோல், டீசல், பட்டாசு தொழிற்சாலை, இந்த கேஸு, கெமிக்கல் தொழில் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கும். இருக்கின்ற பொருட்கள், கிடங்குகள் போன்றவற்றில் கவனமாக செயல்படணும். செவ்வாய் 8ஆம் இடத்து பார்வையாக சூரியன் மற்றும் புதன் பகவானை பார்க்குறாங்க. செவ்வாய் சூரியனை பார்க்கும் பொழுது அவசர கோலத்தில் வாக்கு கொடுப்பதில் கெட்ட பெயர் எடுத்துவிட்டு நீங்களே அதுக்கப்புறம் வருத்தப்படும்படியான சூழ்நிலை உண்டாகும். எதையுமே அவசரப்படாமல் செய்கிறது நல்லது. மற்றவங்க பேசுவதை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுங்க. உங்களோட பேச்சில் கண்டிப்பாக இந்த மாதம் கவனமாக தான் இருக்கணும். யார் ஒருத்தருக்காகவும் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காதீங்க. வரி கட்ட வேண்டிய விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தாலுமே அபராதம் விதிக்கும் தகவல்கள் வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால கடன்கள், நோய்கள், எதிரிகள், சட்ட வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அவ்வப்போது வரலாங்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும். சனீஸ்வர பகவானும் 6ஆம் இடத்தை தாங்க பார்க்கிறார். அதனால் இடமாற்றம் உண்டாகும். வெளிநாடுகள், வெளியூருக்கு போகும் யோகம் இருக்குது. அங்கு பணியாற்றும் வாய்ப்புகளுமே வந்து சேரும். அரசு வேலைக்காக தேர்வு எழுதியவங்களுக்கு வேலை கிடைக்கும் யோகம் இருக்குது. சுக்கிர பகவான் ராகு பகவானோட இணைஞ்சு சுக்கிர பகவான் உச்சம் பெற்று காணப்படுகிறார். இதன் மூலம் ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும், பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் உதவிகள் அப்படிங்கிறது வந்து சேரும் வாய்ப்பு அமையும். ராகுவோடு சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பயணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். ஊரை சுற்றி பார்க்கறது, ஆன்மீக வழிபாடு, தீர்த்த யாத்திரை, பெருமாள் சன்னதிக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்பை தவற விட்டுடாதீங்க. அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வம் கோவில் செல்லும் வாய்ப்பு அமைச்சுக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்தால் அது கட்டாயம் இந்த காலகட்டத்தில் செய்யுங்க. உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் இன்னும் பல மடங்காக வரும். வாகனம் தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு லாபம் உண்டாகும். சுக்கிர பகவான் கேது பகவானை பார்க்கறதுனால வயதான மனைவி, பாட்டி, தாத்தா போன்றவர்களோட உடல் நலனில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அர்த்தமாதிபதி 9ஆம் இடத்துல வீற்றிருக்கிறதுனால வயதானவர்களின் உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உடல்நல கோளாறு அப்படின்னு வந்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவமனை போகிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அருகில் இருக்கும் அம்மன் ஆலயத்தில் வெள்ளிக்கிழமையில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறதுமே உங்களோட வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளையும் காரிய தடைகளில் இருந்தும் விளக்குவதற்கு ஒரு சிறப்பான வழியாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எலுமிச்சை பல தீபத்தை ஒருபோதும் வீடுகளில் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடாது. அம்மன் ஆலயத்தில் மட்டும்தான் ஏற்றி வழிபாடு செய்யணும். மிதுனம் ராசியில் உள்ள மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் மன வலிமையும் செயல்திறனும் கொண்டு காணப்படுவீங்க. இந்த மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும். புதிய தொழில் தொடங்க நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்பை பெறக்கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வார்த்தைகளையும் செயல்களையும் கொஞ்சம் கவனத்தை பின்பற்றுவது நல்லதாக அமையும். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கால நேரம் அறிந்து செயல்பட்டு உங்களோட வாழ்க்கையில் வெற்றியடைந்து வரும் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானத்தில் உங்களோட நட்சத்திரநாதன் சஞ்சாரம் செய்கிறதுனால தொழில் வியாபாரம் நல்ல லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும். உங்களோட பணி புரிகிறாங்க இல்லையா, அவங்களோட மனநிலை அறிந்து செயல்படுறது நல்லதாக இருக்கும். எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் இந்த மாதம் பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் தொடர்ந்த பிரச்சனைகளில் இருந்து ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயர்ந்து காணப்படும். உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கவனத்தை பிரயோகம் செய்யணும். என்ன பேசுகிறோம், யாரை சொல்கிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதன் பிறகு புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இவங்க நினைத்தது சாதிக்கக்கூடிய திறமை இயல்பிலேயே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். விரிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் உங்களுக்கு இப்போ வக்கரமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால செலவுகள் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். நினைத்த வேலைகளை உங்களால் நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும்.
இருந்தாலுமே கையில் எடுக்கும் வேலைகளில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே யோசித்து செயல்படுறது நல்லது. உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டு எந்த ஒரு செயலையுமே செயல்படுத்தினீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். கேட்ட இடத்திலிருந்து தக்க சமயத்தில் பணம் கை வந்து சேரும். அரசு வழி முயற்சிகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. என்ன மிதுன ராசி நேயர்களே, இந்த பதிவில் கூறின தகவல்களும் கருத்துக்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.